மதுரை விலாகோட கண்டினியூஷன் தான் அது. பர்சனல் ஒர்க் முடிச்சுட்டு சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். மக்கள் அங்கே அவ்வளோ கூட்டம், இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ பிக்னிக் வந்த மாதிரி சாப்பிட்டு தூங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கோயம்புத்தூர்லலாம் நான் இப்படி அங்கே உட்காந்து சாப்பிட்றது, சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வருது, கடைக்கு போகும்போதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. நான் விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு தான் போயிருந்தேன். நாங்கள் போய் எனக்கு வந்து ஒரு சுடிதார் பிடிச்சிருந்துச்சு. நான் எனக்கு வாங்கிட்டேன். நமக்கு வாங்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு வாங்கினா எப்படின்னு ஷர்ட் செக்ஷன் போய் பார்த்தோம். எதுவும் நல்லா இல்லை. அப்புறம் ஷூ செக்ஷன் போய் இந்த 2 ஷூ எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக எதுன்னு சொல்லிட்டு 2மே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் 2 வாட்ச் செலெக்ஷன் பண்ணி இது வாங்கலான்னு இருந்தார். அங்கே ஒரு க்யூட்டான விநாயகரை பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. மதுரை வந்து சாப்பிடாம போனோம். எப்படி நாங்கள் போனப்போ கறி தோசை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பரோட்டா, 1 சைடு ஆம்லேட்டு, முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டாலாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ ஹைப்பாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. மதுரை வந்துட்டு ஜிகிர்தண்டா பிடிக்கலன்னா இப்படி குடிச்சிட்டு மதுரைக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.